தமிழுக்கும் அமுதென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. உண்மையைத் தேடி உன்னதத்தை நாடி. இனிய தமிழ் அமிர்தம். வெல்கம் பேக் டு our சேனல் இனியா தமிழ் அமிர்தம். பண்டைய பத்திரப்பதிவுகள் பகுதி 2. இன்றைய பத்திரப்பதிவில் பயன்படும் முக்கிய சொற்களில் பலவும் அதன் முறைகளும் சோழர் காலத்தில் இருந்ததாவது 1000 ஆண்டுகளாக பயன்பட்ட சொற்கள் என்பதறிய வியப்புக்குரியது. பிரமாணம், விலை பிரமாணம், நிலவிலை பிரமாணம், பூமி பிரமாணம், இறைக்காவல் பிரமாணம், ஆசிரிய பிரமாணம், பிரிய பிரமாணம், சண்டேஸ்வர பிரமாணம் போன்ற சொல்லாட்சிகள் நிறைய சோழர்கால கல்வெட்டுகளில் கிடைக்கிறது. பல பண்டைய நீதி நூல்கள் ஆவணங்கள் எப்படி அமைய வேண்டும் என்று பட்டியலிடுகின்றது. அவைகள் சொல்லும் பத்திரங்கள் வகைகள்: உபகத பத்திரம், இரசீது, ஒப்புதல் சீட்டு, கிரயப்பத்திரம், விலை கொடுத்து வாங்குவது, ஆத்திப்பத்திரம், அடமானம், சந்திப்பத்திரம், உடன்படிக்கை, ஸ்திதி பத்திரம், நிலையான பத்திரம், விபாக பத்திரம், பாக பிரிவினை, தான பத்திரம், கொடையாக கொடுப்பது, தாசப்பத்திரம், அடிமை ஒப்பந்தம் என்று வியாசர், பிரஜாபதி போன்றவர்கள் வடமொழியில் அப்போது வகைகள் இருந்ததாக சொல்லியிருக்கின்றனர். சோழர்கள் காலத்திலும் இத்தகைய முறைகள் பயன்பாட்டில் இருந்திருப்பது பல கல்வெட்டுகள் மூலம் தெரிகிறது. 2 தரப்பினரிடம் ஏற்படும் பரிவர்த்தனைகள், விற்பனை, உடன்பாடுகள், ஊர், சபை ஆகியவைகள் எடுத்த முடிவுகள், அவைகள் அளித்த சலுகைகள், அரசு அளித்த ஆணைகள், சலுகைகள் மற்றும் எப்போதும் தினசரி நடைபெற வேண்டிய தர்மங்கள், நியதிகள் போன்றவை ஆவணங்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆவணங்களை பதிவு செய்து பாதுகாக்க நிலையான ஆவணக்களங்கள் அப்போது இருந்தன. எனவே இத்தகைய பத்திரப்பதிவு நமக்கு அந்நியர் அளித்த அறிவு என எண்ண வேண்டாம். அப்போது ஆவணங்கள் ஓலையிலோ கல்லிலோ அல்லது செம்பிலோ பதிந்து ஆவணப்படுத்தப்பட்டது. ஷூட் மக்கள் இவைகளை உயிரினும் மேலாக மதித்தனர். ஆவணம் என்றால் அனைவரும் பெருமதிப்பு அளிப்பர். முக்கிய ஆவணங்கள் கல்வெட்டுகளாக ஆலயங்களில் பொறிக்கப்பட்டது. அதை படித்தறியும் வகையில் அப்போதைய தமிழர்கள் போதிய படிப்பறிவு படைத்திருந்தனர். தீட்டு என்பது எழுதப்பட்டது என்று பொருள்படும். தீட்டியது தீட்டு எனப்பட்டது. கைத்தீட்டு, ஒத்திசைவு தீட்டு, நிலைமை தீட்டு, அடையாள தீட்டு, ஏவல் தீட்டு, விலை பிரமாண தீட்டு, உபயத்தீட்டு, இசைவு தீட்டு என பல தீட்டுக்களை கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றது. தீட்டு எழுதுதல் என்பது சம்பந்தப்பட்ட இருவர் பேசி தீர்த்து கொண்ட விலை விவரத்தையும் ஒப்பந்தத்தையும் எழுதிக் கொள்ளும் ஒரு ஒப்பந்தம் ஆகும். ஆவணங்கள் எழுதிக் கொடுப்பவர்கள் இது என் எழுத்து அன்று எழுதிய ஆவணத்தின் அடியில் கையொப்பம் இடுதல் சோழர் காலத்திலும் வழக்கமாக இருந்திருக்கிறது. அவ்வாறே எழுதிய ஆவணங்களில் சாட்சி விடுதலும் அப்போது வழக்கத்தில் இருந்திருக்கிறது. சாட்சி சொல்பவர்கள் இப்படி அறிவேன் என்று தமது பெயரை எழுதி பின்பு ஒப்பமிட்டு இது என் எழுத்து என்று முடிப்பது பழக்கத்தில் இருந்துள்ளது. கையெழுத்திடத் தெரியாதவர்கள் ஒரு கீறலை இடுவர். அந்த கீறல் கற்குறி எனப்பட்டது. இன்றளவும் எழுதத் தெரியாதவர்களை கற்குறி என்று குறிப்பிடும் வழக்கம் இருக்கிறது. அந்த தற்குறி படிக்கத் தெரிந்த ஒருவரால் இப்போது செய்வது போலவே அட்டஸ்ட் செய்யப்பட்டுள்ளது. அதற்கு மாட்டறுதல் என்று அப்போது அறியப்பட்டிருக்கிறது. தற்குறியின் கீறலுக்கு கீழ் தற்குறி மாட்டறிந்தோன் என்று தமது பெயரை எழுதி ஒப்பமிடும் வழக்கம் சோழர் காலத்தில் இருந்திருக்கிறது. இவ்வாறு பல்வேறு நடைமுறைகள் பண்டைய காலத்திலேயே நமது பத்திரப்பதிவில் இருந்திருக்கின்றன. Do subscribe to Inia Tamil Amirtham YouTube channel and press the bell button to get more notifications. அண்ணாமலை சுகுமாரன் முழு கட்டுரை படிக்க பயோவில் கொடுக்கப்பட்டுள்ள வலைப்பதிவு இணைப்பை பார்க்கவும். மேலும் சுவாரஸ்யமான உண்மைகளை அறிய எங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும். இனிய தமிழாமிர்தம் என்ற எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.